கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே அந்த 28வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அதாவது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதை செய்தாலும் அது நமக்கு நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும். சில நேரங்களிலே சில தடைகள் ஏற்படுவது உண்டு, நம்ம நினச்சபடி நடக்காமல் இருப்பது உண்டு, தாமதமாவது உண்டு. ஆனால் நாம் அதை நினைக்கிறோம், ஏன் தாமதம், ஏன் நமக்கு நடக்கலை இல்லை நினைக்கிறோம். ஆனால் தொடர்ந்து நம்ம சில காலங்கள் சில நாட்கள் கழித்த பிறகு தெரியும் அது நன்மைக்கு எதுவாக இருக்கும். நல்ல வேளை அந்த காரியம் நமக்கு நடக்கலை, நல்ல வேளை இது தாமதமாச்சு, இல்லைன்னா அப்படி நடந்திருக்கும் அப்படி சொல்லி நாம் அதுக்கப்புறம் தான் உணர்ந்து கொள்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் எதை செய்தாலும் அது நன்மைக்கு எதுவாகவே இருக்கும். அது நன்மைக்கு எதுவாகவே இருக்கும் என்று நாம் என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். சரி, ஏதோ ஒரு விதத்தில் தடையாகுது, தாமதமாகுது, சரி கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஏன்னா மேலே அப்படி தான் வாசிக்கிறோம், அவருடைய தீர்மானத்தின்படி அவருடைய சித்தத்தின்படி என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவன் ஏதோ ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு நோக்கம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை அவர் செய்ய மாட்டார். அவர் எதை செய்தாலும் அவர் சித்தத்தின்படி அது உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி செய்வார். ஆகவே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எதை செய்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளணும். நம்ம யோசேப்பினுடைய காரியத்தில் கொடுத்து நம்ம அப்படி தான் வாசிக்கிறோம். அந்த ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 50 அந்த 20 வாசிக்கிறோம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை எனக்கு நன்மையாக முடிய பண்ணினான். இது யோசேப்பினுடைய காரியம் நமக்கு நல்லா தெரியும். அப்படி சகோதரன் அவனுக்கு துரோகம் பண்ணாங்க, ஏன்னா அவனை கொடுமைப்படுத்தினாங்க, அவனை விற்று போட்டாங்க. ஆனால் அதே யோசிப்பு அதே சகோதரரை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அப்போ நீங்கள் செய்த தீமைகள் அது எனக்கு என் தேவன் என்னோடு இருந்து எனக்கு அதை நன்மையாய் முடித்து வைத்தார், நன்மையாய் மாற பண்ணினார், தீமைகளை நன்மையாய் மாற்றினார். அப்போ தேவன் அன்னைக்கு அதாவது அன்னைக்கு ஏன் அனுமதித்தார் யோசேப்புடைய வாழ்க்கையில்? வெகு ஜனங்களை போஷிக்கும்படியாய், தன் குடும்பத்தை போஷிக்கும்படியாய், பராமரிக்கும்படியாய், வெகு ஜனங்களை போஷிக்கும்படியாய், தேசத்துக்கு அதிகாரியாக உயர்த்தப்படும்படியாக கர்த்தர் அன்னைக்கு அந்த தீமைகளை அனுமதித்தார். ஆனால் அனுமதித்தாலும் தேவன் அதை நன்மையாய் முடித்து வைத்தார். ஆகவே இந்த நாட்களில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எதை செய்தாலும் அது நன்மைக்கு எதுவாகவே இருக்கும். கர்த்தர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். வெகு ஜனங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். இன்றைக்கி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் சில தீமைகளை சந்திக்கலாம், சில பிரச்சனைகளை சந்திக்கலாம். ஆனால் வரும் நாட்களில் கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ணுவார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய், உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் நன்மையாய் அதை முடிய பண்ணுவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும், தேவன் எதை அனுமதித்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும். நீங்கள் வெகு ஜனங்களுக்கு, அநேக ஜனங்களுக்கு, உங்கள் குடும்பங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும், இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.